அதுக்கப்புறம் நீட் தேர்வை எதிர்த்து ஏற்பட்ட போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையிலிருந்து திரும்ப மாலையில் விடுதலையாகி இப்படி படிப்படியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் இவரை பிரச்சாரத்துக்கு அனுப்பலான்னு 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு அவர் அனுப்பப்பட்ட போது அவர் எளிமையாக சின்ன சின்ன உதாரணங்களை வச்சு மக்களுக்கு புரிகிற மாதிரி பிரச்சாரம் பண்ணார். ஒரு செங்கல் எடுத்து காட்டினார், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னாரு. ஏடாது இது மட்டும்தான் இன்னைக்கு அங்க இருக்கு அப்படின்னா மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறத இன்னும் கட்டவே இல்லை, வெறும் செங்கல் தான் இருக்குன்ட்டு ஒரே ஒரு செங்கல். அதே மாதிரி அவர் பயன்படுத்தின ஒரு முட்டையை எடுத்து காமிச்சார். எப்படி காமிச்சார்? இது என்னன்னு தெரியுதா அப்படின்னாரு. முட்டை, இது உள்ளுக்க என்ன இருக்கு? மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னாரு. உடைச்சாரு, உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க கரு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. இது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். ஒன்றுமில்லாத ஒரு முட்டை அப்படிங்கிறத இப்படி காமிச்சு மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த கட்சி இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டதுங்கிறத ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்து காமிச்ச உதாரணம். வாத்தியார்னா அப்படித்தான் பாடம் நடத்தினான். ஆக்சிஜன்னா குளிர்ச்சியா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடுனா வெப்பமா இருக்கும். வாத்தியாரு குளிர்ச்சினா எப்படி சார் இருக்கான் அப்படின்னா, குளிர்ச்சினா குளிர்றா, வெப்பம்னா வெப்பம்டா. ஒரு நல்ல வாத்தியார் எப்படி சொல்லணும்? உங்களுக்கே இப்போ நான் ஆக்சிஜன் எப்படி இருக்கான், கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னு சொல்லவா? வாய் அப்படி ஊ மாதிரி வச்சு அப்படின்னு உறிஞ்சுங்க, வாய் குளிர்ச்சியா இருக்கும். அப்படியே வாயை ஊதுங்க, வாய் வெப்பமா இருக்கும். உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன், அதனால தான் குளிர்ச்சியா இருக்கு. வெளியே வரும் காற்று கார்பன் டை ஆக்சைடு, அதனால தான் வெப்பமா இருக்கு. இப்படி ஒரு சின்ன உதாரணத்தில் யார் சரியா நடத்துறானோ அவன் தான் நல்ல வாத்தியாரு. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வேற எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு கொடுமை இருக்கா? ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பத்திரிகையில யார் அப்படிங்கிறத சூசகமா எழுதுவாங்க. சில பத்திரிகையிலாம் உடன்பிறப்புகள் அங்கே பல பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னா யாரு? உடன்பிறப்புகள்னா யாரு? எந்த கட்சி? திமுக. ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். ரத்தத்தின் ரத்தம்னா யாரு? அதிமுக. தோழர்கள் அங்கே சிவப்பு கொடியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். யாரு? கம்யூனிஸ்டுக்காரங்க. கட்சி பேரையே சொல்லாம இதை சொன்னாலே கட்சி தெரிஞ்சிடும். உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், தம்பிகள்னா அந்த குரூப்பு, சிறுத்தைகள்னா நமது தொல் திரும்ப அவர்களுடைய கட்சி. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. ஆனா சங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அடையாளம் வாங்கின ஒரே கட்சி பாஜக. சங்கிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னா யாரு? பாஜக. இன்னும் ஒண்ணு சொல்றேன் நான், தற்குறிகள் அங்கே சரியாக ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது. நான் யாரையுமே சொல்ல, நான் யாரையோ சொன்னா எந்த கட்சியை பார்த்து சொன்னா, தற்குறிகள் இந்த கூட்டம் அங்கே வேகமாக சென்று கொண்டிருந்ததுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், சிறுத்தைகள் என்றால் தொல் திரும்ப அவர்களுடைய கட்சி. ஆனால் சங்கிகள் என்று பாஜகவையும் தற்கூரிகள் என்று ஒரு கட்சியையும் சொன்னதுக்கு பதில் சொன்ன ஒரு கட்சி எது என்றால் நாளை வீணா போற ஒரு நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சி தான். இன்னைக்கு ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றேன், ரஜினியை அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ரெடி ஆயிட்டாரு. ஆனா இமயமலையில போய் உட்காந்து யோசித்தார், ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தையா யோசிக்கிறார். சிவாஜி கணேசன், அவரை உடையா நடிகர் வேணும், கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போகலா எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களறிவாள் புலவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கம் புனிதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரென அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் ஏதன்ஸ் நகரத்தில் எழில்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள், ஆஹா ஓகா. அப்படிப்பட்ட நடிகரை அவரே டெபாசிட் வாங்க வச்சுட்டாங்களே, நம்ம நிலைமை என்ன? யோசனை. கமலஹாசன் உலக நாயகன், ஆகாக ஓகாக முதல்ல
ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனால் நாயை மட்டும் வளர்க்கலம்மா. இல்லை இப்பெல்லாம் என்னத்தான் வளர்த்தா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி. என்ன நடிப்பு ஒன்று நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரு என்ன நிலைமைக்கு ஆனார் யோசிக்கிறார். ரஜினிக்கு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து கடைசிக்கு ஆரம்பிப்போம்மா. அப்போ இமயமலையில் உத்தரவு கிடைக்குது, வேணாம் பாபா வீணா போயிடுவேன். அந்த உத்தரவு இங்கே மேடையில் வந்து அதான் என் குழந்தை மாதிரி ஒரு மனுஷன் மனசில் பட்டதை அப்படியே சொன்னார். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய வயதை நான் இப்பொழுது யோசிக்கிறேன். என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என் பின்னால் அணிவகுத்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கணும், பதவிகள் கொடுக்கணும், வெற்றி பெற வைக்கணும். அதற்குரிய கட்டமைப்பை என்னால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்னால் அதை செய்ய முடியாது. அதனால் என்னை நம்பி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற என் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். தன்னுடைய நிலைமை என்னங்கிறத தெரியணும். ஒரு குழந்தை படிப்படியா தானே வளரான். எந்த குழந்தையாவது பிறந்தோன்னே நேரம் ராயபுரம் ஹோட்டல்ல போய் 2 இட்லி கொடுப்பான்னு பிறந்தோன்னே இறங்கி ஓடுதா ஒரு குழந்தை? பிறந்தோன்னே இப்படியே பிறண்டு படுக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும், கண்ணை பார்க்க 4 மாசம் ஆகும், அப்பா அப்பா அம்மா அம்மாங்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், எந்திரிச்சு உட்கார்றதுக்கு 8 மாசம் ஆகும், செவுத்த பிடிட்டு நிற்க 10 மாசம் ஆகும், செவுத்த பிடிச்சிக்கிட்டே நடப்பான் 11 மாசம். அப்புறம் வண்டியை வச்சு ஓட்டுவாங்க. நடந்து பேசி ஒரு 3-4 வயது வரை அந்த குழந்தை படிப்படியா வளர்ந்தா தான் வளர்ச்சிங்கிறது நிரந்தரம். ஒரு குழந்தை பிறந்தானே அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொன்னே விடுவாங்க அந்த குழந்தைய. ஏதோ பேய் பிறந்திருக்கா, பிறந்தோன்னு பேசுறேன், என்னடா ஆச்சு, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தை பேசணும்னா யாரும் சந்தோஷப்படுவீங்களா? இல்லை ஒரு குழந்தை எந்திரிச்சு நேரம் போய் எனக்கு யாரு பிரசவம் பார்த்த டாக்டரு அப்படிங்கிறாங்க வச்சுருக்கேன். அந்த குழந்தைய யாராவது விரும்பி வீட்டுக்கு கூட்டி போவீங்களா? அச்சோ ஏதோ வித்தியாசமா ஏதோ வீட்டில் நடக்குது, செய்வனை வச்சுட்டாங்க போல இருக்குன்னு நினைப்பான். ஆனா ஒரு குழந்தை பிறந்தோன்னே பாம்பை பிடிச்சி விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப ப்ரோ ப்ரோ பாம்பை பிடிச்சி ஒரு குழந்தை விளையாண்டா போட்டா வாயில நொறதான், எந்திரிக்கவே முடியாது. 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட ஒரு இயக்கத்தை ஏதோ இங்கேயும் அங்கேயும் வந்து கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தில் வரிசையா போறவங்களை மட்டும் நம்பவே கூடாது. இப்போ இங்கே நீங்களாம் வரீங்கல்ல, எங்க போறீங்கன்னு கேட்டா லியோனி பேசுறாரு கேட்க போறான், ஆர்டி சேகர் என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இந்த பக்கம் ஒருத்தர் போறாரு, எங்கனே போறீங்க? ராயபுரம் ஆஸ்பத்திரிக்கு போறேன், சுகர் ஏறிக்கிருச்சு 300 ஆகி போச்சு, டாக்டரை பார்க்கலான்னு போறேன், இப்படி தான் போவான். இன்னொருத்த நீ எங்கனே போற? மச்சினது கல்யாணம் வச்சிருக்கானப்பா, 500 ரூபா மொய் பண்ணியிருக்கேன், நான் ஒரு 600 ரூபாயாவது வைக்கணும், போயிட்டு இருக்கேன். காரணத்தோட தான் எவனாவது போவான். எங்கடா போறீங்கன்னா எல்லாம் போறாங்க, அதனால நானும் போறேன்டா. இவன் தான் ரொம்ப ஆபத்தான ஆளு. எந்த நேரம் வேணாலும் பொம்பளை பிள்ளை சீலையை பிடிச்சி இழுப்பேன், இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்யறவன்லாம் யாருன்னா எங்க போறேன்னே தெரியாம போயிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? அவன் தான். அந்த மாதிரி கூட்டத்தை எல்லாம் பார்த்து கலங்குகிற ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இன்னைக்கு அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை சொல்லும் போது நமக்கு கண்களில் தண்ணீர் வந்தது. வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு பொண்ணையா அந்த பிள்ளைய பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி பிறந்திருந்தா அந்த வீட்டில் என்ன ஆகும்? பேசவும் இல்லை, கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்குது. இருக்கு அழகான பொம்பளை பிள்ளை. அந்த அப்பா மேடையில் வந்து சொல்றான், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. அதே நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அந்த பொண்ணு பேர் ஜெர்லின். ஆள் ஜம்முன்னு ஒரு ரெட் கலர் கோட் போட்டு ஒயிட் பேண்ட் போட்டு அப்படி நினைச்சு. அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. ஆனா அந்த பொண்ணை பேட்மிண்டன் சாம்பியன் ஆக்கி பாரா ஒலிம்பிக் போட்டியில
3 தங்க பதக்கங்களை அந்த ஜெர்லின்ங்கிற பொண்ணு வாங்கி அந்த தங்க பதக்கத்தை கையில முதலமைச்சர் முன்னாடி அப்படி காட்டுது. அவங்க அப்பா காது கேட்காத வாய் பேசாத பிள்ளைய எப்படா வளர்க்க போறோம்னு நினைச்சேன். அந்த புள்ள இத்தனை ஆயிரம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஒரு அப்பனை பாராட்டுற மாதிரி 3 தங்கப்பதக்கம் என் பிள்ளை வாங்கி கொடுத்துருக்குன்னா இன்னைக்கே நான் செத்தாலும் மகிழ்ச்சியா சாவேன்னு சொல்லி முதலமைச்சருடைய கைகள் கண்களை பார்த்து அப்படியே கும்பிட்டார் அந்த ஆள். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வாய் பேச முடியாத ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்றத அந்த ஆக்ஷனை பார்த்துட்டு இன்னொரு டீச்சரு அதை மொழிபெயர்த்து சொல்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு காதும் கேட்காது, வாய் பேச முடியாது, அதனால எங்க அப்பா இது எதுக்கெல்லாம் ஆயிக்கல, வீட்டில் உட்காரு, இப்படியே உன்னை உயிரோட சோத்தை போட்டு இப்படியே வச்சிருக்கான், உன்னை எங்க படிக்க வச்சு அவன்கிட்ட போய் நான் கட்டி கொடுக்கறது, வாய் பேச முடியல, காது கேட்கல, இந்த பிள்ளைய கட்டிக்கனா எவன் கட்டுவான், நல்லா இருக்க பிள்ளைகளே கட்டிவிட்டு விரட்டி விடுறாங்க, உன்னைய நான் எப்படி படிக்க வைக்கிறேன்னா எங்க அப்பா நொந்துட்டாரு. ஆனா எங்க அப்பாட்ட நான் கெஞ்சி அப்படியே ஆக்ஷன்லயே அழுதேன். ஆனா அதுக்குரிய சிறப்பு பள்ளியில என்னை +2 வரைக்கும் படிக்க வச்சு இன்னைக்கு புதுமை பெண் நான் முதல்வன்கிற திட்டத்தில் பயனடைந்து பிகாம் முடிச்சு இன்னைக்கு ஒரு கம்பெனியில நான் வேலை செஞ்சு 80,000 ரூபாய் நான் இன்னைக்கு சம்பாரிச்சு எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன்ட்டு வாய் பேச முடியாத அந்த பிள்ளை ஆக்ஷன்ல சொல்லுது. அந்த பிள்ளைக்கு கை தட்டுறாங்க, இது மாதிரி சத்தம் கேட்கல. அதனால அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க கைதட்டினா அந்த பிள்ளைக்கு கேட்காது, எல்லாரும் கையை உயர்த்தி காட்டி அப்படி ஆட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே 10,000 பேரும் அந்த பொண்ணுக்கு கையை அப்படி ஆட்டினோன்னே அந்த பொண்ணும் அதை பயிற்றுவித்த அவங்க ஆசிரியரும் அப்பாவும் கண்கலங்கி அழுதாங்க. பார்த்தீங்களா, இந்த சாதனையை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, 4 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. பேப்பர்லாம் படிப்பியா இல்லையா? ஐயா படிப்பீங்களா இல்லையா? நம்ம பாட்டுக்கு வந்துருச்சு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, பேப்பர்லாம் வாசிப்பீங்களா இல்லையா? இந்த செய்தியெல்லாம் பார்க்குறீங்களா டிவியில? தோழிங்கிற உழைக்கும் பெண்களுக்கான விடுதி, அன்பு சோலையின் முதியோர்களுக்கான திட்டம், அதே மாதிரி இன்னொரு ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன், மக்களை தேடி மருத்துவம். அதுல பயனடைஞ்ச ஒரு அம்மா சொல்லுது, வலது பக்கம் பூரா அப்படியே கண்ணங்க கருப்பா இருக்காங்க அந்த அம்மா, வலது பக்கம் உடம்பு பூரா அப்படியே அசைவு இல்லாம 6 மாசமா படுத்திருந்தேங்க. அப்ப விசிட்டுக்கு வந்தவங்க என்னம்மா அப்படின்னா, எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் அந்த பெண் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு முறையா சிகிச்சை கொடுத்து இன்னைக்கு அருமையா படியேறி வந்து இன்னைக்கு நான் உயிரோட இந்த நேரு ஸ்டேடியத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஐயா முதல்வர் ஐயாவோட அந்த மக்களை தேடி மருத்துவம் தான். அதுல இதுவரைக்கும் 2.5 கோடி பேர் பெண்கள் இது பயனடைஞ்சிருக்காங்க. அதுல 1.5 கோடி பேர் பெண்களாம். ஏன்னா பெண்களுக்கு தொற்று நோய் தொற்று கூடிய நோய்னா கண்டுபிடிச்சிடலாம். மெட்ராஸ் ஐனா ஒருத்தனுக்கு வந்தோன்னே தம்பி நல்லா இருக்கியான்னு அடுத்து நம்மளுக்கு வந்துடும். உடனே நல்லா இருக்கியா மெட்ராஸ் ஐயா அப்படின்னா அடுத்த நாள் இவன் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான், உடனே பார்த்தேன் ஒட்டிக்கிச்சுறாங்க. கொரோனா ஒட்டுவார் ஒட்டி நோய், டிபி ஒட்டும். ஆனால் தொற்றா நோய் எதுன்னா பிரஷரு, சுகரு. வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா மயக்கம் போடுது 100 நாள் வேலை திட்டத்தில். அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க, லட்சுமி ஆப்பா ஆஸ்பத்திரியில் போய் லட்சுமிக்கு அந்த துண்டை சுற்றி ஒரு துணியை சுற்றி டாக்டர் ப்ரெஷர் பார்க்குறாரு. இது ஏன் இதுக்கு பம்ப் அடிக்கிறாரு, சைக்கிளுக்கு காத்தடிக்கிற மாதிரின்ட்டு. இல்லைம்மா லட்சுமிக்கு ப்ரெஷர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரெஷரு 350 இருக்கு, இருந்துட்டு போகுதுப்பா, இன்னும் ஒரு 100 வேணா சேர்த்துக்கிறத சேர்த்துக்கானு. காசாது உன் உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் 350, இன்னும் 100 கூடனா செத்து போயிடுவ நீ. அப்படியா சாமி, இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே தெரியும்? பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் 500 போயிருக்கு, உனக்கு சர்க்கரை 500 இருக்கு. இல்லையே, சர்க்கரை வீட்டில் 300 கிராம் தானே இருந்துச்சு, போன வாரம் வாங்கினது ரேஷனில் தீர்ந்துடுச்சு, எல்லாம் காய்ச்சல கூட. வீட்டில் டின்னில் இருக்க சர்க்கரை வாங்கிட்டோம், உடம்புல இருக்க சர்க்கரை சுகர்னா என்னன்னு தெரியல, ப்ரெஷர்னா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கண்டுபிடிச்சு
2.5 கோடி பேர் இன்னைக்கு பயன்பெற்று ஐநா சபையினுடைய விருது தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்சிருக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதில் CV சண்முகம்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு. எப்படி பேசினாருன்னு அவர் மாதிரியே பேசி காட்டவா? உட்கார்ந்து இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதா? எந்த கொம்பனாலும் அசைக்கணும்னு வேற கொம்பனே தேவையில்லை. உங்க ஆளுகளே போதும் அந்த கட்சியை நாசம் பண்றதுக்கு. அவங்களே சொல்றாங்க, இங்கே உள்ளே இருந்து ஓட்டி எடுப்பவர்களை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். இது என்னைக்கு கண்டுபிடிச்சு தேர்தலில் போட்டிட்டு எவன் எப்போ கிளம்ப போறான்னே கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் இருக்கவன் இன்னொருத்தனை சந்தேகப்படுறேன், இவன் கிளம்புறான்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஐயா தங்கமணியை ஒருத்தர் பார்க்குறாரு. தங்கமணி வீரமணியை பார்க்குறாரு. இவர் புறப்படுறாருன்னு முந்தா நாள் பேப்பரில் போட்டிருந்தாங்க. கடைசிக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்க போல இருக்கு. எடப்பாடி மட்டும் தலையில் துண்டை போட்டு தனியாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஒரு கட்சி பொதுக்குழுவில் மற்ற எதிர்க்கட்சிகளை பற்றி பேசாமல் துரோகிகள் நம்மை துரோகம் செய்கிறார்கள்னு அவங்க கத்தம் போட்டு பேசுறாங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அம்மா வளர்மதி அம்மா அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? பொதுச் செயலாளர் புலி வேட்டைக்கு புறப்பட்டு விட்டார். புலி வேட்டைக்கு புறப்பட்டுருக்காங்க. ஏற்கனவே 10 புலி வேட்டைக்கு போய் எலியை கூட பிடிக்க முடியாம வெறும் கரப்பாம்பூச்சியை மட்டும் பிடிச்சி அல்லையில வச்சுட்டு உட்காந்துருக்காரு. புலி வேட்டைக்கு அவரு அதை கேட்டுட்டு புலி வேட்டைன்னு வளர்மதி அம்மா சொல்லுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்குனே ஒரு கதை வச்சிருக்கேன். ஒரு எலி நெல் பானை, அந்த பானைக்குள்ள தள்ளி உள்ள போகணும்னு முயற்சி பண்ணது, போக முடியல. டக்குன்னு ஒரு ஓட்டை விழுந்துச்சு அந்த பானையில, சின்ன ஓட்டை உள்ளுக்க போயிடுச்சு. எலி போய் நெல்லை பூரா சாப்பிட்டு 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 வகுறு புஷ்ஷுன்னு ஊதிருச்சு. நல்லா சாப்பிட்டோம்டா, கிளம்பலான்னு திரும்ப ஓட்டை வழியாக வெளியே வருது, போக முடியல. ஓட்டை எப்படி பெருசாக்க, எலிக்கு என்ன தெரியும், சுத்தியலை வச்சிருக்க இப்படியே பார்க்குது, அங்கேயே செத்து போச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் புலி வேட்டைக்கு போய் கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க முடியும், எலி வேட்டைக்கு போய் கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க முடியாது. மிகச்சிறந்த கொள்கை பிடிப்புள்ள கூட்டணியோடு இந்த நாட்டில் தேர்தலை சந்திக்க போய் 210 தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போவது நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் தான். அவர்களுக்கு இடையில் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகள் காணாமல் போய்விடுவார்கள். கனவு கண்டு பாத்திரங்களை அடுக்கி கொண்டிருந்த மண்பானை வியாபாரி கனவு கண்டு தனது பானைகளையே எட்டி உதைத்து பானைகளை உடைத்து முதலமைச்சர் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கனவை சிதைக்க போகின்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட அறிவு திருவிழா நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 எங்கள் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார். 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டையிலே மீண்டும் கொடியேற்ற போவது நம் தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.